அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தமாவும், அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆன டிஎன்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தமாவும் நம்ம நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமுமே நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிச்ச உடனே ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எந்த ரவுண்ட்ல நிரம்பிச்சு, ஒரு பொறியியல் கல்லூரிய வந்து ஒரு மாணவர்கள் எந்த ரவுண்ட்ல சூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு கல்லூரிகளும் என்னென்ன ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஏ டூ இசட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணுவோம்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைசிஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளையும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதுல இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிருக்கோம். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ கோவை மாவட்ட பொறியியல் கல்லூரிகள் பத்தின வீடியோஸ் வேணுங்கிறவங்க, இந்த வீடியோவோட கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து 3 பார்ட்டா குடுத்துருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடுத்து கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது மாரி சென்னையில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ பத்தி வீடியோஸ் வந்து நீங்க போடுங்க சார். சென்னையில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி அனலைஸ் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்க போறேன் அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அ 60க்கும் கிட்டத்தட்ட 60க்கு நியர்பை கல்லூரிகள் இருக்குது. ஒரு 55 கல்லூரிகள் இருக்குது. ஸோ எல்லா கல்லூரியும் ஒரே வீடியோல குடுக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இத கவர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்து பார்ட் 2ங்கிறது வரும். ஸோ இதுல வந்து நான் ஆர்டர்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கல்லூரியோட கோட பேஸ் பண்ணி தான் தர்றேன். ஏன்னா நெறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு லிஸ்ட் போட்டாலே இதுதான் டாப் 10, டாப் 15 நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது நான் வந்து கல்லூரியோட கோட வந்து அசெண்டிங் ஆர்டர்ல குடுக்க போறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோடு 1 அண்ணா யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். 1794ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 18 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1162 சீட் குடுத்திருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்மளுக்கு பாருங்க 1143 சீட் நிரம்பிருச்சு. அதாவது 98.4% இடங்கள் நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 19 சீட் நம்மளுக்கு வந்து நிரம்பி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்ங்கிற பட்சத்துல செகண்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு ஒரு அம் 19 சீட் நிரம்பியிருக்கு. 2 ரவுண்ட்ல சீட்டு முடிஞ்சிருச்சு. அதுலயும் முக்கியமா சொல்லப்போனா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்டுங்கிறது கிட்ட 99% முடிஞ்சிருச்சு. ஸோ 100% இடங்களும் கவுன்சிலிங்ல நிரம்புன கல்லூரி மற்றும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்ல கட் ஆஃப் வாங்குனவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்ங்க. அடுத்து கல்லூரியோட கோட் 2 ஏசி டெக் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். 1944லயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க. நம்மளுக்கு வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 528 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 366 சீட் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு 70% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 159 சீட். அதாவது அதுல ஒரு 30% சீட் கிட்டத்தட்ட ஒரு 79 சாரி 99% சீட் 2 ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட் சொல்லி 100% சீட்ஸும் ஃபில் ஆயிருச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆன காலேஜ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்து காலேஜோட கோடு 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படிங்கிற இந்த கல்லூரி. ஒரே ஒரு கோர்ஸ் தான் 34 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 30 சீட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 4 சீட் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆர்க்கிடெக்சர் சம்பந்தமாவும், பிளானிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கான கல்லூரிங்க. அடுத்த கல்லூரி 1101 ஆலிம் முகமது சதேக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆவடி. இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். 1990ல ஆரம்பிச்ச கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 214 சீட் வந்து குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 4 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 83 பேர் எடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு மெயினா ஃபுல் ஆயிருக்கு. ஒரு 107 சீட் ஃபுல் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 4 பேர் வந்து எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எங்க அதிகமா ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களோட 50% சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்குது. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 92.5% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா தேர்ந்தெடுத்த கல்லூரி. அதாவது
டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்ல தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால எடுக்கப்பட்ட ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலி முகமது காலேஜ், சதக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1106 ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், திருநின்றவூர், சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 13 வருஷம் வந்து 13 கோர்சஸ் நடத்துறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலுக்கு 383 சீட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் 38 பேர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு மெயின் எங்க ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 178 சீட் ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 47% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 33 சீட்டுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 65% சீட் கவுன்சிலிங்ல ஃபுல்லா இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து நம்ம பார்க்கப்படுது ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், திருநின்றவூர், சென்னை. அடுத்த கல்லூரி 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், திருவேற்காடு, சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 613 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 11 சீட் ஃபுல்லா இருக்குங்க. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ரவுண்ட் 470 சீட் ஃபுல்லா இருக்கு. அதாவது 77% ஆஃப் சீட்ஸ் இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 114 சீட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 97% ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங் ஃபுல் ஆயிருச்சு. பட் இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது இருக்குங்க. அடுத்து 1118 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ், ஆவடி, சென்னை. 2016 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 412 சீட் கவுன்சிலிங்க்கு, 419 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 12 பேர் மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் தான் எங்களுக்கு மெயின். 357 சீட், அதாவது 85% சீட்டு செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 35 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும் சொல்லி டோட்டலா 97% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா போன வருஷம் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியில வந்து ஒரு கல்லூரியா இருக்கிறது வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜுங்க. அடுத்த கல்லூரி 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அம்பத்தூர், ரெட் ஹில்ஸ் ரோடு, சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துறாங்க. 582 சீட் வந்து ஃபுல்லா இருக்கு. 582 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 97 சீட், அதாவது ஒரு 17% சீட்டுங்கிறது போயிருச்சு. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் 433 சீட், அதாவது 75% சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 39 சீட் ஃபுல்லா இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் மாணவர்களால அதிகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லூரியா வந்து இந்த கல்லூரிங்கிறது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1122 முன்னாடி பார்த்தது வேல்டெக் மல்டிடெக். இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ். 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. 9 கோர்ஸ், மொத்தம் 468 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 25 சீட் நிரம்பி இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மெயின் இவங்க செகண்ட் ரவுண்ட்ல தான் 344 சீட், அதாவது 74% சீட் ஃபுல்லா இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 84 சீட் ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட். டோட்டலா 97% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா ஆயிருச்சு. இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லூரியா வந்து வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சவுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1123 கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நம்மளுக்கு வந்து 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 248 சீட்டு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 36 சீட்டு ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு மெயின் எங்க ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா 173 சீட்டு தேர்ட் ரவுண்ட்ல, அதாவது 70% சீட் தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. ஈவன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான ரவுண்ட் 4ல கூட 23 சீட்டு ஃபுல்லா இருக்கு. டோட்டலா இவங்களுக்கு கவுன்சிலிங்ல 95% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி வந்து நம்மளுக்கு தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கல்லூரி 1127 செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்னை, ஆவடி. 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 474 சீட் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க ஒருத்தர் மட்டும் தான் எடுத்திருக்காரு. செகண்ட் ரவுண்ட் ஒரு 77 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல மெயினா 293 பேர் எடுத்திருக்காங்க. அதாவது
62% மாணவர்கள் தேர்ட் ரவுண்ட்ல தான் எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 25 சீட்டு. டோட்டலா வந்து பார்த்தோம்னா 83.5 அதாவது 84% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிய மாணவர்கள் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தான் அதிகமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி 1133 அன்னை வேளாங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நெடுங்குன்றம், சென்னை. 2012ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க. 152 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 9 பேர். தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுத்து 49 பேர் 32 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 59% சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் மற்றும் நம்மளுக்கு ஃபோர்த் ரவுண்ட் மாணவர்களால் எடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக வந்து அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1149 சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆர் நகர், ஓஎம்ஆர். ஸோ 2011ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 461 சீட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்க 103 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 334 சீட்டு ஃபுல் ஆயிருக்குங்க. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 9 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும், கிட்டத்தட்ட 4 ரவுண்டுகளும் சேர்த்து 97% சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருச்சு. பட் மெயின் எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் 334 சீட், அதாவது 72.5 73% சீட்டுங்கிறது ஃபில்லான கல்லூரியா சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குதுங்க. அடுத்த கல்லூரி 1202 டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நசரத்பேட், சென்னை. 2001ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 397 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு மட்டும் ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 104 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஆனா முக்கியமா இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 274 சீட், அதாவது ஒரு 69% சீட் தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபில் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல ஆனா நியர்பை ஒரு 96% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ஃபுல் ஆயிருச்சு. பட் நம்மளுக்கு என்ன தெரிய வருது பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்களால போனஸ் அதிகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லூரியா தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி அடுத்த கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பூந்தமல்லி, சென்னை. 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு மட்டும் பாருங்க 1450 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 254 சீட், அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 17.5% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே நிரம்பி இருக்குதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க 1108 சீட், அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸ்ல 76% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 64 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 4 சீட்டும் சேர்த்து டோட்டலா கவுன்சிலிங்ல மட்டுமே 98.6% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது நிரம்பிருச்சு. நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் கம்பேரபிளி மற்ற காலேஜஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுங்க. அடுத்த கல்லூரி 1217 ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, செம்பரம்பாக்கம், சென்னை. 1999ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 391 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 47 சீட் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட் 106 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 34 பேர்னு சொல்லி மொத்தம் கவுன்சிலிங்ல 48% இடங்கள் வந்து கவுன்சிலிங் நடந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1218 ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, மாங்காடு. சரிங்களா? 1996ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 285 சீட்டு தான் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 85 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல மெயினா 139 சீட்டு, தென் ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 16 சீட்டு. டோட்டலா கவுன்சிலிங்ல 85% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. பட் இதுல நம்மளுக்கு மெயினா என்ன தெரிய வருதுன்னா இவங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட்ல தான் அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்குங்க. அடுத்து 1221 ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பாரிவாக்கம், பூந்தமல்லி, சென்னை. 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துறாங்க. 144 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 17 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டு சொல்லி வெறும் 15% சீட்ஸ் மட்டுமே கவுன்சிலிங்ல நிரம்பி இருக்குங்க. அடுத்து வந்து அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 1225 லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. 2003வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 398 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 5 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக 328 சீட், அதாவது 83% சீட்டுங்கிறது நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டில் ஃபுல் ஆயிருக்குங்க. தேர்ட் ரவுண்டில் ஒரு 55 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 2 சீட்டும் சொல்லி மொத்தம் 98% சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச இதில் நம்மளுக்கு தெரிகிற டேட்டா என்னன்னா, செகண்ட் ரவுண்டில் மாணவர்கள் அதிகப்படியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக வந்து லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்து 1228 ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருமலை சென்னை. 2006வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 194 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் சீட் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 30 பேர் எடுத்திருக்காங்க. மெயினா தேர்ட் ரவுண்ட்ல 91 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல 5 பேர் எடுத்திருக்காங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல ஒரு 65% சீட்ஸ் ஃபுல்லான ஒரு கல்லூரி. பட் வந்து தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுது ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 பொறியியல் கல்லூரிகள் நம்மளுக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரிகளா இருக்குதுங்க. ஸோ இதுல வந்து எந்த ரவுண்ட்ல சீட்ஸ் ஃபுல் ஆச்சு, எந்த ரவுண்ட் மாணவர்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்த பொறியியல் கல்லூரிகளை அடுத்தடுத்த பார்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸையும் இப்படி வந்து காலேஜ் பை காலேஜா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோ வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. அங்க நான் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த தகவல்கள் உபயோகமா இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.